டிசம்பரில் வந்து 73,000 ஜாபுகள் இல்லாமல் போயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கனடாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.8 இருக்கிறது. அது நம்பரில் பார்க்க கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் பீப்புளுக்கு கனடாவில் வேலை இல்லாமல் இருக்குது. இது நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே 16 லட்சம் மக்களுக்கு வந்து கனடாவில் வேலை இல்லாமல் இருக்குது. நான் சொல்ல வர்றது வந்து வேலைக்கு போகணுமென்று தேடித்திருக்கிறார்கள், ஆனால் வேலை ஒன்றும் ஃபைன் பண்ணி இல்லாமல் இருக்கிறார்கள்ன்ற தொகை வந்து இப்போ வந்து 16 லட்சத்தை தாண்டி இருக்குது. இதை விட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் 16 வயதுலேருந்து 24 வயதுக்கான ஆக்களுக்கு வந்து 13% வேலை இல்லாமல் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 16லேருந்து 24 வயது உள்ள ஆக்களுக்கு 13% வேலை இல்லாமல் இருக்குது. இதுகளெல்லாம் கூடுதலாக வந்து ரீசெண்டாக கிராஜுவேட் பண்ணின ஸ்டூடெண்ட்டுகள், புதுசாக டெக்கில் கிராஜுவேட் பண்ணின ஸ்டூடெண்ட்டுகள், இவைகளுக்கெல்லாம் வேலைகள் இல்லாமலே இருக்குது. பலர் வந்து ஜாபுகளை தேடித்திரிக்கிறோம். அப்படி எவ்வளவு தான் தேடினாலும் ஜாபுகள் ஒன்றுமே பயன் பண்ண இல்லாத நிலைமையில் கனடாவில் இப்போ இருக்குது. இப்படியான நிலைமையில் என்ன நடக்குமென்று நினைக்கிறீர்கள்? இப்போ வந்து ஒருத்தருக்கு வேலையில்லா போதென்று தெரிஞ்சு கொண்டிருந்தால் அவர் வந்து யோசிப்பார். இப்போ வேலை இருக்கிறவர் கூட யோசிப்பார், எனக்கு என்ன நடக்கும் வேலையில்லா போனான்னு சொல்லி. அப்படியான தருணங்களில் ஒரு தரம் வந்து செலவழிக்கிறதுக்கு விரும்ப மாட்டினோம். இப்போ செலவழிக்கிறதுக்கு விரும்ப இல்லைன்னு சொன்னால் பெரிய பெரிய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லைன்னு சொன்னால் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு கூட பலர் முன்பெற மாட்டினோம். ஏனென்று சொன்னால் இப்படியான டைமுகளில் காசை எப்படி சேமிக்கிறதுன்று தான் யோசிச்சு கொண்டிருப்பினோம். ஒரு காலம் செலவழிக்கிறது வர மாட்டினோம். அப்படி செலவழிக்காமல் போய் என்ன நடக்கும்னு சொன்னால் பிஸ்னஸ்களுக்கும் வருமானங்கள் குறைஞ்சு கொண்டு போகும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுற்றி கீழே போய் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால் ஒரு செலவழிக்க இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸுக்கு வருமானம் இல்லை, பிஸ்னஸுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் செலவழிக்காது, பிஸ்னஸ்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இடங்களையும் ஸ்பெண்ட் பண்ணாது. அப்படி இருக்க திரும்ப அது கீழே நோக்கி தான் போய் கொண்டிருக்கும். நேடிய பொருளாதாரம் கீழே தான் போய் கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்க வீட்டு ப்ரைஸ்கள் எங்கே போய் மட்டும் நினைக்கிறீர்கள்? வீட்டு ப்ரைஸ்களும் குறையத்தான் போகுது. ஏனென்று சொன்னால் வேலை இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வீடுகளை வாங்குறதுக்கு வேலை இல்லாமல் போய் ஒரு தரம் வீடுகளை வாங்க போகிறது கிடையாது. வருமானம் இல்லாமல் வீடுகளை வாங்க போகிறது கிடையாது. வீடுகளை வாங்க இல்லைன்னு சொன்னால் இருக்கிற வீடுகளும் கூட விலைகளில் குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் வாங்குறதுக்கு ஒரு தரம் வரையில்லைன்னு சொன்னால் குறைய விலைக்கு போட்டால் தான் அந்த வீடுகளை விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் இப்படியான தருணங்களில் ஒரு தரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வர மாட்டினோம். ஏன்னு சொன்னால் அவைக்கு தெரியும் இப்போ கொண்டே காசை ரியல் எஸ்டேட்டில் போட்டோம்னா அது வந்து இன்னும் குறைஞ்சு கொண்டு போகும்னு சொல்லி. அதனால் ஒரு தரம் இந்த தருணங்களில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண கூட வர மாட்டினோம். இப்படியான தருணங்களில் இன்வெஸ்ட் பண்ண ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இப்போ வீடுகளை கட்டுற ஆக்களும் வந்து கட்டுறதுக்கு முன்வர மாட்டினோம். ஏன்னு சொன்னால் அவைக்கு தெரியும் வேலை இல்லாத தருணத்தில் ஒரு தரம் வீடுகளை வாங்க மாட்டினோம்னு சொல்லி. இப்படியான தருணங்கள் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் கூடுதலாக வந்து எக்கானமி ஸ்பைரலாக கீழே தான் போய் கொண்டிருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்றது வந்து ஒரு சின்ன ஒரு அறிகுறி தான். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்டால தான் தெரிய வராது. இப்போ வந்து சிச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் பலர் வந்து ரியல் எஸ்டேட்டில் பல இன்வெஸ்ட்மெண்ட்களை செஞ்சிருக்கணும், பல பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இறங்கியிருக்கணும். இதுகளெல்லாம் வந்து இப்போ வந்து பெரிய ஆபத்தான நிலைமையெல்லாம் போய் முடியுது. அதனால் வந்து இன்னும் வரப்போகிற காலங்களில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து இன்னும் குறைய போகுதுன்னு தான் பல கணிப்பீடுகளில் பலர் சொல்லியிருக்கணும். நீங்களும் உங்களோட விஷயங்களை செய்ய ஒருக்கா யோசிச்சு செய்யுங்கோ. ஏன்னு சொன்னால் இதுகளெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் முழுக்கவும் ஆலோசித்து கேட்கணும் என்று சொன்னால் நான் இன்னும் ஒரு இந்த வீடியோ செஞ்சேன். இது வந்து செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிட்டுது. இந்த வீடியோவை பாருங்கோ. மிச்ச முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் என்னத்துக்காக நடக்குது, என்ன நடந்தது, அதனால் இப்போ கனடாவுக்கு இருக்க சிச்சுவேஷனை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விரும்பினா இந்த வீடியோ பாருங்க. இது வந்து இந்த மெயின் இதில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோத்தையும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.